ஒரு தியரி இருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? த ராங் டைம் ரைட் பர்சன் தியரி. இந்த தியரி கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும், பட் அதே சமயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன். யூனிவர்ஸ் சம்டைம்ஸ் வேணும்னு நம்ம கிட்ட கரெக்டான பர்சனை தப்பான டைமிங்ல கொண்டு வந்து சேர்க்கும். நம்மளை டார்ச்சர் பண்ண இல்லை, பட் நம்மளுக்கு புரிய வைக்க அண்ட் காமிக்க தட் உண்மையான லவ் எப்படி இருக்கும். அண்ட் அந்த டைம்ல நம்ம இந்த பர்சனுக்காக ரெடியாகவும் இருந்திருக்க மாட்டோம். பிகாஸ் அந்த டைம்ல நம்மளே ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஹீல் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்போம், ஆர் நம்ம கரியர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்போம், ஆர் ஈவன் நமக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்போம், நிறைய ப்ரையாரிட்டிஸ், டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ், ஆர் ஈவன் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஹூம் வி ஆர் ட்ரைங் டு பிகம். அண்ட் அந்த டைம்ல இவங்க வருவாங்க. இவங்க வந்த உடனே நம்ம லைஃப்பை இவங்க ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. இவங்க கூட பேசும்போது கூட நம்ம ஹார்ட் அவ்வளோ ஹெவியா ஃபீல் ஆகாது. ரொம்ப ஓப்பன் அப்பா ஆயிடுவோம் அவங்க கிட்ட. எந்த அளவுக்கு ஓப்பன் அப் ஆகும்னா, எந்த பிளானிங்கும் இல்லாம இவங்க கூட நம்ம ஃபியூச்சரே டிசைட் பண்ணிடுவோம். அண்ட் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வலிக்கவே செய்யும். பிகாஸ் அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நாமளும் ஃபீல் பண்ணியிருப்போம். பட் அந்த டைம்ல நம்ம லைஃபோட டைமிங்ஸ் அலைன் ஆயிருக்காது. ஸோ அதனால்தான் நம்ம மனசை நம்ம கல்லாக்கிக்கிட்டு அவங்கள போக வைப்போம். நாட் பிகாஸ் நம்ம லவ் குறைஞ்சிருச்சுன்னு, பட் பிகாஸ் நம்ம டைமிங் சரியா இருந்திருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், லைக் கொஞ்சம் நாள் முன்னாடி இவங்க நம்ம லைஃப்ல வந்துடக்கூடாதா, ஆர் அவங்க வர டைமிங்ல நம்ம ரெடியா இருந்திருக்கூடாதா அப்படின்னு. பட் இங்கே தான் நிறைய பேர் ஒரு உண்மையை மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள தப்பான டைமிங்ல மீட் பண்ணது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அது உங்களுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் அவங்க உங்க லைஃப்ல வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க ஸ்டாண்டர்ட்ஸ் ஹை ஆயிடும். உங்களுக்கு கரெக்டா தெரிய வந்துடும் தட் லவ்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான விஷயம் கிடையாது, பட் ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயம். அண்ட் ஃபைனலி வென் உங்களுக்கான டைம் அலைன் ஆகி வருமோ, அப்போ நீங்க ஸ்டேபிளா இருப்பீங்க, அந்த டைம்காக ரெடியா இருப்பீங்க. நீங்க கன்ஃபியூஸ்டா இருக்க மாட்டீங்க, நீங்க டவுட் பட மாட்டீங்க. சொல்ல போனா இந்த வாட்டி பயம் கூட இருக்காது. பிகாஸ் இந்த வாட்டி உங்களுக்கு தெரியும் தட் அந்த ஒன் ரைட் பர்சன் எப்படி இருப்பாங்க. அண்ட் இந்த வாட்டி நீங்க அவங்கள ஹோல்ட் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டீங்க, பிகாஸ் அவங்களே உங்களை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல சில ஆளுங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க நம்மளை விட்டுட்டு போறதுக்காக வரல, பட் நம்மளை ரெடி ஆக்குறதுக்காக மட்டும்தான்.